முதல்ல கிரகத்தை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க செய்த வினை தான் அங்க வந்து நிக்கும். எதுவா இருந்தாலும் நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, இன்னொன்னு காரணம் இருக்கு. அந்த அந்த விஷயத்த தூண்டி குடுக்குறதும் கிரகங்கள் தான். ம். ஏன் தூண்டி விடுதுன்னா, உங்கள முற்பிறவில ஒரு சில விஷயத்த பெண்டிங் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அத தீர்க்கறதுக்காக ஒரு சில ஆசைகளையும், ஒரு சில துன்பங்களையும் இந்த கிரகங்கள் இந்த சமயத்துல உங்களுக்கு தூண்டி விடும். அப்போ பெயர்ச்சிகள பார்த்து தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. நீங்க செஞ்ச விஷயம் தான் வரப்போகுது. நீங்க நல்லது பண்றீங்களா, கெட்டது பண்றீங்களான்னு உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு சில விஷயத்த அனுபவித்தே தீரணும்னு சொல்லும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு எதுவுமே எக்ஸெப்ஷனே கிடையாது. அவ்வளோதான். நீங்க அனுபவிச்சு தான் தீரணும். வேற வழி இல்லன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்பதான் நம்ம சரணாகதின்னு சொல்ல வரோம். இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்திற்கு போய் சரணாகதி அடைங்க. இறை வழிபாட்டு சிந்தனையோட இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய கெடுப்பலனும் குறையும். கண்டிப்பாக இறைவனுடைய அருட்பார்வை இருந்தா குறையும். அதுல மாற்று கருத்து கிடையாது. முழுசுமே அவரால நீக்க முடியாது. திரும்பவும் சொல்றேன். உங்க செஞ்ச கர்ம வினை மட்டும் தான் உங்கள காப்பாத்தும். நீங்க செஞ்ச தான தர்மங்கள் தான் உங்கள காப்பாத்தும். வேற எதுவும் உங்கள காப்பாத்தாது. உங்க நிழல் உங்களோட வந்து காப்பாத்த முடியுமானா முடியாது. ஒரு சில விஷயத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அறம் அப்படின்ற ஒரு விஷயம், உண்மைன்ற ஒரு விஷயம், ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயம், 4 பேருக்கு நல்லது செய்யற விஷயம் உங்கள காப்பாத்தும்னா நிச்சயமா காப்பாத்தும்.